கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளே வந்து எலுமிச்சம்பழம்லாம் கோர்த்து எடுத்துக்கிட்டாங்க. எங்கே அப்படின்னா வந்துட்டு அங்காளம்மன் தேர் சிவராத்திரி அன்றைக்கி அடுத்த நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த விசேஷம் வந்து எப்பவுமே வந்து நடக்குங்க. என்ன அப்படின்னா வந்து மயான கொள்ளை தாங்க. அது எங்கே நடக்குது அப்படின்னாலே வந்து எங்கெங்கெல்லாம் அங்காளம்மன் கோயில் இருக்கோ அங்கே தாங்க நடந்துகிட்ருக்குது. வருஷம் வருஷம் வந்து இந்த கோயில் நடக்குங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிற மருதேப்பிள்ளை கூற்றோடு தாண்டி தாங்க இருக்குது. இது ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழான்னு சொல்லலாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வேண்டுதலை வந்து நிறைவேறத்துக்காக வந்துட்டு சூழலாம் குத்திக்கிட்டு அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்காளம்மன் தேரை வந்து அலங்காரம் பண்ணி தேர் எடுத்து டிராக்டரில் வச்சுட்டு நாங்களும் பூஜைக்கெல்லாம் கொடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா என் பையனும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சாமி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தான். அவனும் பட்டெல்லாம் இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே எப்பவுமே வந்து நான்வெஜ் தாங்க, ஆடு கெடா வெட்டுவாங்க. ஸோன்னு சொல்லிட்டு அவங்களும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுங்க. ரிட்டன் வந்து கிளம்பும் போது வந்து நடந்து தாங்க போகணும். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்துட்டு ஆட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்துட்டு ரிட்டன் கிளம்பிட்டு இருக்கும்போது பையனுக்கு 2 பேரும் பாப்பாங்க 2 பேரும் தம்பியை தூக்கிக்கிட்டு நடந்துட்டு அப்புறமா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.